ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லி விலாக்ஸ் வந்து ஒரு 10 நாளாக வந்து போட முடியல. கடையில் கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நைட்டு வந்து ஸ்டிச் பண்ணேன். பார்க்குறதுக்கு தான் வந்து சிம்பிள் டிசைனாக இருக்குது. ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு வந்து ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாடல்லாம் தைக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 2:30 மணி நேரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் என் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தைக்க உட்காந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் போடுற மிஷினில் வந்து நூலெல்லாம் வந்து கட் ஆயிருச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு வந்துட்டு மிஷினில் வந்து நூல் கோக்க ஆரம்பித்தோம். எல்லா 3 சைட்லேருந்து வர நூலுமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் தான் வந்து ஓவர்லாக் மிஷினில் நூலெல்லாம் வந்து கோக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஒரு மணி 1:30 மணிக்காட்ட வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் வந்து கஸ்டமர் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. எந்த அர்ஜென்ட் ப்ளவுஸ் அப்படின்னு வந்து கையில் எடுத்துட்டோம் அப்படின்னாலே மிஷின் வந்து ஏகப்பட்ட டைம் வந்துட்டு மக்கர் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாடல் ப்ளவுஸுக்கு வந்து எவ்வளோ ஸ்டிச்சிங் சார்ஜ் போடலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து 350 வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் போட்டிருந்தேன்.